ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம் பழங்கள் பாருங்களேன். இந்த குட்டி மரத்தில் எவ்வளோ காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. நல்ல பழமாகவும் ஆயிருக்கு. இன்னும் பழம் ஆகலை, அதாவது நல்லா செங்காயாக ஆயிருக்கு. ஒவ்வொரு கொத்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 கிலோ இருக்கும் மக்களே. எவ்வளோ இப்படி இருக்கு பாருங்களேன். எல்லாம் பேக் கட்டுவாங்க, ஆனால் இதில் என்னமோ கட்டலை. ஸோ பழுத்து கீழே பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு செடி ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு. அடுத்து இந்த செடியில பாருங்க, இன்னும் குட்டியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே திராட்சை இருக்கும் இல்லையா, முந்திரி திராட்சை. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் நல்லா காஞ்சி போயிருக்கு. அப்படிதான் இருக்கு. இருங்க கிட்ட போய் காட்டுறேன். பாருங்க, திராட்சை மாதிரியே தான் இருக்குது, குட்டி திராட்சை. அந்த செடியோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. இதுலயே நல்லா பழுத்து இருக்கு. அது கீழே அப்படியே அந்த கொத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளையில போட்டு வச்சிருக்காங்க அந்த வெயிட். ஸோ இதுல பாருங்க பழங்கள் கொஞ்சம் பெருசா இருக்கு. காயும் கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் காயா தான் இருக்குது. எவ்வளோ இருக்கு பாருங்க மக்களே. இன்னும் அடுத்த மரத்துக்கு போகலாம். ஸோ கீழே பாருங்க எவ்வளோ கொட்டி இருக்கு, நல்லா காஞ்சி போய் இருக்கு. இங்கெல்லாம் யார் வேணாலும் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் எவ்வளோன்னு சாப்பிட முடியும்? இதுலயும் பாருங்க, இதுல நல்லா காயா இருக்கு. ஸோ அடுத்து ஒவ்வொரு சின்ன செடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காய்கள் இல்லை, சிலது காயுது. இதில் பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்கு. ஸோ பாருங்க, அதே மாதிரி தான் இப்போதான் தண்ணி ஊற்றிருக்காங்க செடிக்கு. ஸோ ஃபுல்லாக காயாக தான் இருக்குது. நல்லா ஆரஞ்சு கலர். இந்த க்ரீன் கலர் மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் நல்லா தெரியுது தூரத்துலேருந்து. ஸோ எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்காண்ணா, ஒவ்வொரு வகையாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பெருசு, அதோட குட்டி, அதோட குட்டி. ஸோ இங்கே மணல் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பழம் தோட்டமாக தான் இருக்குது. இவ்வளோ காய் பாருங்களேன். நம்ம ஊர்லெல்லாம் இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இப்போ வந்து பேரிச்சம்பழம் செடிகள் மரங்கள் எடுத்துன்னு வந்து வச்சா வருதுன்றாங்க. பட் நானும் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன், அந்த அளவுக்கு ஒன்றும் வரல. ஸோ சவுதி, துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரிச்சம்பழங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த செடியில் இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருது. இது பார்த்தீங்கன்னா நல்லா காய். ஸோ குட்டி செடி தான், எவ்வளோ காய்ச்சி இருக்கு பாருங்க. இந்த சீசன் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம்லாம் அறுவடை, இல்லாட்டி இந்த மாதம் லாஸ்ட்டில் அறுவடை செய்வாங்க. இது வந்து இன்னும் பழுக்கலை, செங்காயான ஸ்டேஜ் தான். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.